ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. டாக்டருக்கு வந்திருக்காருங்க. மைதானம் தான் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம். ஒருவன் மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இது எழுதாத சட்டம். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஐஎம்ஏலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேச போயிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு. ஒரு டாக்டர் எந்திரிச்சு என்கிட்ட கேட்டார், எக்ஸசைஸ் லாங்கஸ்ட் ரூட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நீங்கள் அதை ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவன் ஐயா உட்காந்தாரு, அப்படியே செத்து போயிட்டார், படுத்தார், எந்திரிக்கல, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் செத்து போயிட்டான், நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவன் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு விரலை வெட்டலாமா காலை வெட்டலாமான்னு சொல்லி ஆஸ்பத்திரி வழியாக தான் சுடுகாட்டுக்கு போவான். அதனால அது லாங்கஸ்ட் ரூட்டியான எல்லா டாக்டரும் இதான் பண்ணாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை பொதுவாக நான் பேசி விடுகிறேன். நீங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையோ, யாருக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 168 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம். மீதமுள்ள 161 மணி நேரம் உங்களுக்கு உத்தரவாதம். இவ்வளோவெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு பயங்கர பிஸி அப்படின்னு சொன்னால், ஈரோட்டிலேருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமான வேலையாக போகிறேன், காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ அவசரம்ட்டு போனால் எப்படி உங்களுடைய பயணம், சென்னை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ? நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே போய்விடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படி அற்புதமான இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கலைன்னா நம்ம எதுக்கு? நினச்சி பாருங்க. நீ நான் சொல்வது சத்தியம். 70 வயதை கடந்து தினம் 7 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், செய்வதை சொல்லுவதையும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எனக்காக அல்ல, உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையில் சாயந்தரம் நடந்துட்டு வர்றவன் காலை யமன் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா, இவன் நமக்குரிய ஆள் இல்லைன்ட்டு. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமே. அரசனாக இருந்தால் கூட அவனால் முடிகிற வேலையை தினம் தினம் செஞ்சான்னா அவனே தினம் போய் டாக்டர்கிட்ட பல்ஸ் என்னான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன். உடலால் அழியின் உடம்பால் அழிவர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர். எத்துணை சத்தியம். நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமோ, இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம், நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரினுடைய மனம் குன்றாதான், கரும்பு கோணலாக இருந்தால் கூட வெள்ளை கட்டி அதில் எடுத்துடலாமா, இரும்பு கோணலானால் அதை வளைச்சு யானையே வெல்லக்கூடிய அங்குசமாக்கலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு கேட்க. எப்போ? 1000 ஆண்டுகளுக்கு முன் கேட்டவன் தமிழன். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பார் பாரதி. அத்துணை பேரும் சொல்லி சென்று விட்டார்கள். நாம் செய்கிறோமா இல்லையா என்பது தானே நண்பர்களே. நடந்தால் நாடும் உறவாடும், படுத்தால் பாயும் பகையாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான். ஒரு மனிதன் மாபெரும் தலைவனாக மாபெரும் உயரத்தை அடைய வேண்டும் என்றால் அடிப்படையாக நான் நினைப்பது, ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதின் மூலமாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி தன்னை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை பாதையையும் உயர்த்த முடியும். அது என்ன வித்தியாசமான சிந்தனை?
எல்லோரும் செய்கின்றதை நீனும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நீனும் இருப்பாய். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். அவ்வளவுதானே. நினைத்து பாருங்கள், அது உண்மையா இல்லையா என்று. போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. இது வந்தா பயம், அது வந்தா பயம், எதுவும் அல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே பாரதி. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க. உன்னுடைய வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க.